வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும், ஆசிரியர்களுக்கு நடத்தப்படுகின்ற சிறப்பு டெட் எக்ஸாம் சிறப்பு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளும், ஆசிரியர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளும், அதேபோல் இதற்கு தேர்ச்சி அதாவது கல்வி தகுதியின் அடிப்படையில் தேர்வு எழுதுவதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய அனைவர்களும் தங்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை கோரிக்கையாக முன்வைக்கும் வகையில் சில வகையான நிபந்தனைகளையும் கோரிக்கைகளும் முன்வைக்கின்றனர். அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுது 2020 தேர்வு நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எக்ஸாம் ஃபார் இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் எக்ஸாம் ஃபார் த டீச்சர்ஸ். இது பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான, அதாவது ஆசிரியர்களுக்கு அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயம், தேர்ச்சி கட்டாயம் அப்படின்ற அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு அவர்களுக்கான சிறப்பு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் நமக்கு இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய குறிப்பாக டிஎன்டிஏடி பற்றி 40 கட் ஆஃப் பாஸ் மார்க் பற்றி இன்றைய தினம் 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி இன்றைய தினம் தெரிந்து கொள்ள வேண்டிய 4 முக்கிய அப்டேட்டுகளை தான் அதில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த எக்ஸாம் டெட் டீச்சர்ஸ் ஸ்பெஷல் ஃபார் டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் அனைவருக்கும் கல்வி தகுதியின் அடிப்படையில் அனைவருக்கும் இந்த தேர்வை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன் வச்சுருக்காங்க. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். இதில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அது கல்வி தகுதியின் அடிப்படையில் அனைவரும் எழுதுவதற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா உங்களுடைய பார்வையில் இது ஒரு ஸ்பெஷல் டெட்டை தவிர அனைவரும் தேர்வு எழுதும் வகையில் அனைவரும் பயன்பெற முடியும் வகையில் இந்த வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 40 கட் ஆஃப் மார்க் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கு முன்பாக ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற அனைத்து கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 5% மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டது. அதன் பின்னர் மார்ச் 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு 60% மதிப்பெண்களாக குறைக்கப்பட்டது. அவர்களுக்கு முன்னே 75% இருந்தது. அவர்களுக்கு 60% மாற்றப்பட்டு 40 கட் ஆஃப் எடுத்தாவே பாஸ் மார்க் அப்படின்ற மாதிரி அறிவித்தாங்க. அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கும் அதேபோல் தேர்வு எழுதியவர் 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கும் இதேபோல் பார்த்திங்கன்னா 40 கட் ஆஃப் மார்க் ரெடியூஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது எந்த ஒரு கேட்டகரியும் ஜென்ரல் கேட்டகரி, பிசி அது மாதிரி எந்த ஒரு கேட்டகரி இல்லாமல் அனைவருக்கும் 40 கட் ஆஃப் மார்க் வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. அதேபோல் 60 பாஸ் மார்க் ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. அதாவது 40 கட் ஆஃப்னாவே 60 மார்க் எடுத்தால் பாஸ் மார்க். அதனால் 60 மதிப்பெண்கள் எடுத்த அனைவருமே தேர்ச்சின்ற மாதிரி அறிவிக்கணும். இந்த தேர்ச்சி வீதம் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு மற்றும் 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதுபவர்களுக்கும் தேர்வு எழுதியவர்களுக்கும், குறிப்பாக 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு குறிப்பிட்ட சிலர் பார்த்திங்கன்னா ஒரு 2 அல்லது 1, 2, 3 மதிப்பெண்களில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி வீதத்தில் பார்த்திங்கன்னா நான் குவாலிஃபைட் அப்படின்ற மாதிரி இருக்கிறனால அவர்களுக்கு இந்த மதிப்பெண்களை குறைக்கும் பட்சத்தில் அவர்கள் தேர்ச்சி வீதம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேபோல் ஆசிரியர்களுக்கு இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வைப்பவர்களாக மதிப்பெண்களை குறைக்கும் பட்சத்தில் தேர்ச்சி வீதம் அதிகரிக்கக்கூடும் என்று தங்களது கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைக்கின்றன. அதேபோல் 2026ஆம் ஆண்டு இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் எக்ஸாம் அவர்களுக்கும் இந்த மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் ஆசிரியர்கள் சங்கத்தின் தரப்பில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா திருச்சியில் பார்த்திங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் சந்தித்து அதற்கான கோரிக்கைகள் ஆசிரியர் சங்கங்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா, அதாவது தேர்வு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதற்கு முன்பாக இதற்கான அறிவிப்புகள் வெளியிடக்கூடுமா, அரசாணைகள் வெளியிடக்கூடுமா என்று அதிக எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர். இது இந்த கோரிக்கை நிறைவேற்றினால் கண்டிப்பாக தேர்ச்சி வீதம் அதிகரிக்கும் என்றும், கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் 60 மதிப்பெண்கள் அப்படின்னா 75% அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 15 மதிப்பெண்களுக்கு மேலே வித்தியாசம் இருக்குது. அதனால் அதிகப்படியான இப்போ தேர்வு எழுதியவர்கள் அதாவது 2005ஆம் தேர்வு எழுதியவர்களுக்கு தேர்ச்சி வீதம் அதிகரிக்கக்கூடும் என்பதை தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.